ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ஏமாற்றிட்டு இல்லையா? நல்லா மேலே போனாப்புல தலைவன், அப்புறம் ஆஸ் யூஷுவல் கீழே வந்துட்டாப்புல. இன்றைக்கி ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். என்ன சேஞ்சஸ்னால், இது 17,800 இன்னும் ஒரு லாட் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் ஒரு லாட் வாங்கியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் உங்களை மாதிரியே நானும் ஏமாந்துட்டேன். ஸோ மார்க்கெட் நல்லா மேலே ஏறிச்சு, மறுபடியும் இறங்கவும் நான் இது பண்ணிட்டேன். பட் இப்போ மறுபடியும் மார்க்கெட்டு எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி வந்து மறுபடியும் ஏறிட்டுருக்கு. ஏறிட்டுனா ஓகே, ஸ்டெபிளைஸ் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டெபிளைஸ் ஆகிட்டுனா கொஞ்சம் ஏறிச்சுன்னா இந்த மார்க்கெட் நாளைக்கு வந்து நியூட்ரலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துப்போம். இது இருந்தால் இன்றைக்கி பண்ண சேஞ்சஸ் இதுதான். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா அதே தான் 17,500 4 லாட் வாங்கினேன் இல்லையா? 3 லாட் வாங்கினேன், அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் இன்னொரு லாட் வாங்கினேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணேன். மறுபடியும் மார்க்கெட் 18,300 நான் வச்சுருந்தேன் பிரேக் ஈவனாக. நான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுருந்தேன். ஸோ 18,300 வரவும் என்ன பண்ணேன்னா, ஆட்டோமேட்டிக்காக 18,300 வந்த உடனே இன்னும் ஒரு லாட் எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் அது அப்படியே செட்டில் ஆகிட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பெருசாக ஒன்றும் எனக்கு லாஸ் இல்லை. நேற்று ஏதோ 19,000 சில்லற இருந்துச்சா. ஸோ அது வந்து கொஞ்சம் தான் இதாக இருக்குது. இது ஒன்றும் பெருசாக நான் இது இல்லை, எனக்கு சேஞ்சஸ்லாம் ஒன்றும் பெருசாக தெரில. நேற்று இது நேற்று ஃபிகரு 19,084. இன்னும் இன்றைக்கி உள்ளது லோடு ஆகலை பொசிஷனை. ஸோ 19,084 இருக்குது. இந்த இன்னும் இது நேற்றுக்குள்ளது. ஏன்னா இது ஒரு லாட் எக்ஸ்ட்ரா இது பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். 200 இருக்குது இதுக்கு. வேறு என்ன? ஸோ இதோ நேற்று நான் 3 லாட் எடுக்க போய் பிரேக் ஈவன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் 4 லாட் எடுக்க போய் பிரேக் ஈவன் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி 4 கூட ஒரு லாட் எடுக்க போய் பிரேக் ஈவன் கிளியர் ஆகிட்டு பாருங்கள். ஸோ 17,800 மேலே 18,700, எக்ஸாக்டாக 1000 பாயிண்ட், 1,090 பாயிண்ட் இல்லையா? ஸோ எக்ஸாக்டாக இப்போ நம்ம மிடில் இருக்கோம், கரெக்டாக மிடில் இருக்கும். ஸோ 18,200 இருக்கும். ஸோ அதனால் 18,200 இருக்கிறதுனால இப்போ பிரேக் ஈவன் வந்து 18,700, 17,700. ஸோ கரெக்டாக 500 பாயிண்டில் நிற்கிறேன் இல்லையா? ஸோ அந்த 500 பாயிண்ட்டு மேலே கீழே இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆச்சுனாலும் போதும், எனக்கு லாபம். ஏன்னா நல்லா நினச்சிக்கோங்க, நம்ம ஏற்கனவே எவ்வளோ புக் பண்ணியிருக்கேன் ரிப்போர்ட்ஸு பிஎன்எல்ல எஃப்என்டோ 13ஆம் தேதியிலேருந்து இந்த பொசிஷன் இருக்குன்னா, ஒரு நிமிஷம், ஓகே, ஏப்ரல் 13. ஸோ நல்லா பாருங்கள், 25,000 நான் ப்ராஃபிட்டில் இருக்கேன், 19,000 லாஸில் இருக்கேன். இந்த 25,000 ப்ராஃபிட்டு, 19,000 லாஸு. ஸோ நெட் லாஸு கிட்டத்தட்ட அந்த 19,000 இன்றைக்கி 20,000 ஆயிரும். ஓகே, நோ நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ நெட் லாஸு 5,000, நெட் ப்ராஃபிட் 5,000 ரூபா. சாரி, தூக்கம் வந்துட்டு மணி 1 ஆகிட்டுல, கொஞ்சம் டயர்டு, இன்றைக்கி வேலை ஜாஸ்தி. ஓகே, பேக் டு த பாயிண்ட். இந்த 19,000 நான் நியூட்ரலைஸ் பண்ணாலே முடிஞ்சு போச்சு இல்லையா? இந்த 19,000 நான் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு 25,000 ரூபா ப்ராஃபிட். ஸோ அதுக்குண்டான வேலையை பார்க்கணும். ஸோ 19,000 நியூட்ரலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாருங்கள், அனலைஸில் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இவ்வளோ தான். ஸோ இந்த பொசிஷனு இப்படியே நாளாக ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த இதில் 17,000 ப்ராஃபிட் வருதுன்னு வைங்க. ஸோ இந்த 17,000 ப்ளஸ் அது ஒரு 25,000, அப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள். ஸோ அதனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி நான் உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ப்ராஃபிட்டில் நான் முடிக்கிறேன். கொஞ்சம் சைஸபிள் அமௌண்ட்டில் நான் முடிக்கிறேன். அட்லீஸ்ட் யூடியூப்காக வச்சும் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். வழக்கமாக 10,000 ரூபா ப்ராஃபிட்டில் நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ எண்டு முடிய நம்ம பார்ப்போம் இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்னு. ப்ளஸ்ஸு கூட ஒரு லாட் வாங்குறதுக்கு, ஆமாம், இன்றைக்கி மார்ஜினை நான் இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த பேயின் 20,000 ரூபா இதாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ கொஞ்சம் காசு ஒரு 50,000 குஷனில் இருக்கலாம், 50,000 குஷனில் இருக்கணும். ஏன்னா எனக்கு இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் இதில் வந்து கொஞ்சம் பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு வித்ட்ரால் பண்ணிட்டேன். இப்போவே பாருங்கள் 11,000 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு. பட் என்னால் எப்போ வேணாலும் பணத்தை இன்ஃப்யூஸ் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு இதில்னால நான் அதை வச்சுருக்கேன். மற்றபடி
ஒரு 50,000 எப்போவுமே இதில் காட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு என்ன டவுட்டு? ஸோ அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. 17,500 செல்லில் இருந்ததை ஃபுல்லாக புக் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் மேலே ஏற்றிருக்கேன். 17,800. ஸோ 17,800 3 லாட் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி மார்க்கெட் 18,300 சஸ்டெயின் ஆன மாதிரி இருந்ததுனால ஏமாந்து போய் எக்ஸ்ட்ரா ஒரு லாட் வாங்கியிருக்கேன். வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. செம தூக்கம் வருது. ஓகே பாய், தேங்க்யூ.